வெல்கம் பேக் டு மசால் வடை. நம்ம பேட்டை டிவியோட மசால் வடை நிகழ்ச்சி வந்து ரொம்ப நாள் ஆச்சு, ரொம்ப மாதம் ஆச்சுன்னு சொல்லி நம்மளோட ரசிகர்கள் பல பேர் மெசேஜ் பண்ணியும் ஃபோன் பண்ணியும் கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. அந்த மாதிரிலாம் இருக்கிறதுக்கு சான்ஸ் இல்லையே. அதோட தான் ஒரு புது முடிவு பண்ணி மசால் வடை சீசன் 2 அப்படின்ற புது நிகழ்ச்சியோட என்னுடைய கோட்டான கோடி ரசிகர்களுக்காக புது பரிமாணத்தோட வந்திருக்கேன். அலை கடலான திரண்டு வந்து ஆர்ப்பாட்டமே இல்லாமல் இங்கு அமைதியாக அமர்ந்திருக்கும் என் ரசிக பெருமக்களே, உங்கள் எல்லோருக்கும் என் அன்பார்ந்த முதல் வணக்கம். டேய், வெளியில அக்னி வெயில் ஓவரா இருக்குன்னு உள்ள வந்த நீ ரொம்ப பேசுற. ஓகே, இப்போ மேட்ருக்கு வருவோம். சட்டசபையில் மக்கள் பிரச்சனையை பற்றி பேச சொன்னால் இங்கே மன்னர் புகழ் பாடிக்கிட்டு இருக்காரு நம்ம பவுடர் அமைச்சர். பவுடர் அமைச்சர் பிறந்து சிறந்த தலைவர்கள் மத்தியில் சிறந்தே பிறந்த எங்கள் தலைவா, நான் மீண்டும் இறந்து பிறந்தால் உங்களை மட்டும் மறவாமல் இருக்க அருள்வாய். டேய், என்னடா டயலாக் இது? எவன் எழுதி கொடுத்தானே அது இப்படி பேசிட்டு போறான்? இதுக்கே அசந்துட்டா எப்படி? அடுத்து நம்ம அமைச்சர் நம்ம விஜய் அண்ணாவுடைய பிறந்தநாள இயேசு கிறிஸ்து கூட சேர்த்து வச்சு பேசுவாரு. கிருஷ்ணன் பிறந்ததை இந்துக்கள் கொண்டாடுகிறார்கள், இயேசு பிறந்ததை கிறிஸ்துவர்கள் கொண்டாடுகிறார்கள், நபிகள் பிறந்ததை இஸ்லாமியர்கள் கொண்டாடுகிறார்கள். நாடே கொண்டாடும் பிறந்த தினம் எது என்று தெரியுமா? தமிழகத்தில் எழுச்சி பெறும் நாள் ஜூன் 22. என்னமா ஃபீல் பண்ணி கூவுறான்டா அவன். என்ன போய் ஜனாதிபதின்னு இல்ல, வாங்குற காசுக்கு மேல கூறாடா கொய்யா. தமிழகத்தில் எழுச்சி பெறும் நாள் ஜூன் 22. பாருங்க, அது ஆவணுப்பா, டென்ஷன் ஆகுதுப்பா பார்த்தாலே. புகழ் பாட போறாரா? அதெல்லாம் வேணாம் எனக்கு. எது ஆடம் பிடிக்கிறாரா? ஓ டென்ஷன். பாட சொல்லு. 80 கடந்தவர்கள் பேரனாட்சி என்கிறார்கள், 70 உள்ளவர்கள் மகனாட்சி என்கிறார்கள், 50 உள்ளவர்கள் சகோதரர் ஆட்சி என்கிறார்கள், 40 உள்ளவர்கள் நண்பன் ஆட்சி என்கிறார்கள், 20 உள்ளவர்கள் எங்கள் ப்ரோ ஆட்சி என்கிறார்கள். இப்போ இருக்கிற ஆட்சியை திமுக பேரை சொல்லி ஜெயிச்ச கட்சியோட தயவால தான் ஓடிட்டு இருக்கு. நாளைக்கே அவங்க வாபஸ் ஆகிட்டா இருக்க ஆட்சி அறுத்துக்கிட்டு போயிடும். இந்த லட்சணத்தை வச்சுக்கிட்டு அண்ணா ஆச்சு, அண்ணி ஆச்சு, ப்ரோ ஆச்சுன்னு வாய்க்கு வந்த மாதிரி பேசிக்கிட்டு இருக்காரு. அதாவது வாய்க்கு வந்தபடி எல்லாம் பேசப்படாது, எதா இருந்தாலும் நியாயமா பேசணுமா இல்லையா? ப்ரோ போதும் ப்ரோ, உங்கள் புகழை கேட்டு ரொம்ப டயர்டாயிருச்சு, ஆளை விடுங்க. இது படம் பேர்லாம் எழுதி வந்திருக்கீங்களா? அதையும் சொல்லணுமா? ஓ மறுபடியும் டென்ஷன். குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை குஷியோ குஷி. காலமெல்லாம் காத்திருந்த மக்களுக்கு காவலனாய், கண்ணுக்குள் நிலவாய், பகவதியாய், திருமலையாய், பிரியமுடன் தமிழகத்தின் புதிய கீதையை படைப்பதற்கு நம் சர்க்காரில் சரித்திரம் படைத்தாய். துல்லாத மனமும் துள்ள வைத்து நீங்கள் சொல்லி அடிப்பதிலும் சொல்லாமல் அடிப்பதிலும் கில்லி என்ற பெயர் எடுத்த தலைவா, எங்கள் தலைவா, தமிழ்நாட்டின் இன்றைய முதல்வரே, நாளைய முதல்வரே, ஏன் தமிழ்நாட்டின் நிரந்தர முதல்வரான எங்கள் தெய்வமே. சரி, இவ்வளோ தூரம் கேட்டுட்டோம். கடைசியா நாளைய பிரதமர் அது இதுன்னு ஏதோ சொல்ல வராரு, அதையும் கேட்டுட்டு போவோம். எங்கள் தலைவா, நாளைய பாரதத்தின் PM நீங்கள்தான். AM PM பார்க்காமல் உழைக்கும் எங்கள் CM, நாளைய PM நீங்கள்தான், நாளைய PM நீங்களே தான். ப்ரோ, கில்லி, திருப்பாச்சி, துல்லாத மனமும் துள்ளும் வரைக்கும் ஓகே. இந்த நாளைய பிரதமரே, பாரத பிரதமர் எல்லாம் சொன்னது எங்க மோடிஜி காதுல விழுந்துச்சுன்னா என்ன ஆவறது? அந்த CBI கேஸை கொத்தோட தூக்கிட்டு திகார் வரைக்கும் கொண்டு போயிடுவாரு. நான் நினைச்சா உங்களை 1 வருஷம் திகார் ஜெயிலுக்கு அனுப்பிச்சிருவேன். இவன் திகாருக்கும் போதெல்லாம் என் அடி வயிற்றுல பகீருக்குதுடா. நெக்ஸ்ட் தமிழண்டா என்னாலும் சொன்னாலே திமிரன் பாட்டை கேட்டு ஃபயர் விட்டுங்க எல்லாம் இப்போ பதறிட்டு இருக்கிறாங்க. சென்னை மாநகர போக்குவரத்து கழகத்தில் 1800 கண்டக்டரை நியமிக்கக்கூடிய அந்த கான்ட்ராக்டை வந்து உத்தரப்பிரதேசத்தை சேர்ந்த ஒரு கம்பெனிக்கு கான்ட்ராக்ட் கொடுத்துருக்காங்க நம்ம தாவேக்கா அரசு. தப்பாகுதுண்ணா. ஏன் உங்களுக்கு இந்த கண்டக்டரை நியமிக்கக்கூடிய இந்த கான்ட்ராக்டுக்கு தமிழ்நாட்டை சேர்ந்த எந்த ஒரு கம்பெனியுமே கிடைக்கலையா? யூபியை சேர்ந்த கம்பெனி தான் கிடைச்சிச்சா? யூபி கம்பெனிக்கு இந்த கான்ட்ராக்டை நீங்கள் கொடுத்தீங்கன்னா அவன் அந்த வேலையை யாருக்கு கொடுப்பான்? இந்திக்காரனுங்க தான் கொடுப்பான். இதனால் தமிழர்களுக்கு வேலையும் போய் பஸ்ஸில் போகக்கூடிய நம்ம எல்லாம் பையா ஏக் டிக்கெட் தேக்கோன்னு சொல்லி ஹிந்தியில் லோலான்னு கத்த வேண்டியதுதான். आने जाने के 10 रुपया 10 रुपया 10 रुपया, आने के जाने के 10 रुपया 10 रुपया 10 रुपया. अरे भैया किधर जाना तू? என்னடா கிதறு கிதறுன்றீங்க? எங்கடா திங்காரங்களை காணா? अरे भैया नंबल कंडक्टर வேலை இல்லை, இனிமே நம்பல் தான் கண்டக்டர். ஒரு விஷயத்தை நல்லா கவனிங்க. இங்கே நீட்டுக்கு எதிராக நாடே போராடிச்சு, ஆனால் முதலமைச்சர் விஜய் வாயை கூட திறக்கல. இங்கே தமிழ்நாட்டில் நீட்டுக்கு எதிராக போராடின மாணவங்களை அடித்து கைது செஞ்சாங்க.
மெரினா பீச்சை இழுத்து பூட்டினாங்க. நீட்டுக்கு எதிராக பைக் பேரணி நடத்துறதுக்காக பெரியாரோட திராவிட கழகம் அனுமதி கேட்குறாங்க. அந்த அனுமதியும் தரலை. பல்கலைக்கழக துணைவேந்தரை நியமிக்கிற இடத்துல யூஜிசி நாமினியை எடுத்துகிட்டு வரணும்னு சொல்லி பாஜக இங்கே கேட்டுகிட்டே இருந்தாங்க. ஆனால் திமுக ஆட்சியில் இருந்த வரைக்கும் அதுக்கு கொஞ்சம் கூட இடம் தரவே இல்லை. ஆனால் இன்னைக்கு தாவேக ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் சத்தமே இல்லாமல் அந்த யூஜிசி நாமினியை உள்ளே சேர்த்துட்டாங்க. பஸ் கண்டக்டருக்கான கான்ட்ராக்டையும் யூபிஎை சேர்ந்த கம்பெனிக்கே தராங்க. ஆக மொத்தத்தில் பாஜக என்னெல்லாம் நினைக்குதோ அது இங்கே தானாக நடக்குது. யாரை நம்பர்னே தெரியல தாசனா. டேய் அணில்களே, அவர் கோட் சூட் போட்ட கியூட் சிஎம் இல்லடா, கோட் சூட் போட்ட எடப்பாடி பழனிசாமி. ஏம்பா யார் பாது விஜயன் வராரு, கொஞ்சம் கூட ஏன் நிற்க மாட்டீங்க? பாருங்க, எங்க அறநிலையத்துறை அமைச்சர் ரமேஷ் ரொம்ப டென்ஷனாக வர்றாரு. சரியான ஆள் அவரு. அவையின் மூத்தவர் அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் சட்டமன்றத்தின் கண்ணியம் குறித்து நமக்கெல்லாம் சொல்லிக் கொடுத்திருந்தார். உண்மையில் முடிச்சிடறேன், சம்மதம் இல்லைங்க. ஏமா சம்மந்தமே இல்லாமல் பேசுகிற அப்படின்னு சபாநாயகரே டென்ஷன் ஆகக்கூடிய அளவுக்கு நம்ம அமைச்சர் ரமேஷ் என்ன பேசினார் அப்படின்னா, முதலமைச்சர் வரும்போது எதிர்க்கட்சி தலைவர் எந்திரிச்சு நிற்கணுமா. 8 கோடி மக்களின் பிரதிநிதியாக இருக்கக்கூடிய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் அவைக்குள்ளே வரும் பொழுது அமர்ந்திருக்கக்கூடிய எதிர்க்கட்சி தலைவருக்கு அந்த கண்ணியத்தை சொல்லிக் கொடுத்து 8 கோடி மக்களின் முதலமைச்சருக்கு அந்த மரியாதையை தர வேண்டும் என்ற கண்ணியத்தை சொல்லித் தர வேண்டும் என்பதை பேரவைத் தலைவர் வாயிலாக தெரிவித்துக் கொள்கிறேன். சிங்காரம் மரியாதை தானா வரணும், கேட்டு வாங்கினா அதுக்கு பேரு வேறு. ஃபஸ்ட்டு முதலமைச்சர் வரும்போது எந்திரிச்சு நிற்கணும் அப்படின்னு சொல்லி எந்த மரபுமே இல்லை. ஆனால் உங்களால் தான் சம்மந்தமே இல்லாமல் வந்து குறுக்க மறக்க நடக்கிறாருன்னு சொல்லி ஓபிஎஸ் சிறப்பான சம்பவம் ஒன்று செஞ்சார். இந்த அவைக்கு பேரவைத் தலைவர்கள் அவர்கள்தான் தலைவர். பேரவைத் தலைவர் அவர்கள் வரும்போது கட்சி வித்தியாசமின்றி அனைத்து உறுப்பினர்களும் எழுந்து நிற்பது காலங்காலமாக கடைக்கப்பட்டு வருகின்ற மரபு. முதலமைச்சராக இருப்பவர்கள் இந்த அவையில் நுழைந்தவுடன் நேராக தங்கள் இருக்கைக்கு சென்று அங்கிருந்து ஒரு வணக்கம் செலுத்திவிட்டு அமர்வுதான் மரபு. ஆனால் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் அவைக்கு நுழைந்து நடந்து சென்று வணக்கம் செலுத்திவிட்டு பிறகு தனது இருக்கையில் அமர்கிறார். இது ஒரு புதிய பழக்கமாக இருக்கிறது. சரி, இப்படி இந்த குறுக்க மறக்க நடக்கக்கூடிய இந்த ஸ்டைலை கூட இவர் சொந்தமாக கண்டுபிடிச்சிருப்பா அப்படின்னு பார்த்தா அதுவும் இல்லை. ஆந்திரா ஜெகன்மோகன் ரெட்டி கிட்ட இருந்து தான் அதையும் காப்பி அடிச்சிருக்கிறாரு. இந்த குஷி, திருப்பாச்சி, ஜனராஜன் மாதிரி. ஒன்று அடுத்தவன் செஞ்சதை காப்பி அடிக்கிறீங்க, இல்லைனா அடுத்தவன் செஞ்சதுக்கு ஸ்டிக்கர் ஓட்டுறீங்க. இதுதான் உங்க மாற்றம். சரி, ஓபிஎஸ் நெக்ஸ்ட் ஒரு பாயிண்ட பிடிச்சாரு. முதலமைச்சர் வரும்போது எந்திரிச்சு நிக்கணும்னு சொல்லி எந்த ஒரு மரபுமே இல்லை. அப்படி எந்திரிச்சு தான் நிக்கணும் அப்படின்னா எதிர்க்கட்சி தலைவர் வரும்போது உங்க முதலமைச்சர் எந்திரிச்சு நிப்பாரா அப்படின்னு சொல்லி ஒரு நெத்தி அடி கேள்வி ஒன்று கேட்டாரு. மொத்த தாவேகா கூட்டமும் கதி கலகிச்சு. அதே நேரத்தில் புதிய மரபாக மாண்புமிகு முதலமைச்சர் வரும்பொழுது எழுந்து நிற்க வேண்டும் என்றால் இந்த அவைக்குள் மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் அவர்கள் வரும்போதும் அனைத்து உறுப்பினர்களும் எழுந்து நிற்க வேண்டுமா? இப்படி கதிகலங்க வச்சதுனாலதான் ஒரு கட்டத்தில் சபாநாயகரை மைக்க பிடிச்சி முதலமைச்சர் வரும்போது எந்திரிச்சு நிற்கணும்னு சொல்லி எந்த ஒரு மரபுமே இல்லை. பேரவைத் தலைவர் தான் அவைத்தலைவர், அதனால அவர் வரும்போது தான் எந்திரிச்சு நிற்கணும், அதுதான் நம்ம மரபுன்னு சொல்லி மொத்தமாக முடிச்சு விட்டாரு. எனவே முதலமைச்சர் வருகிற போதோ எதிர்க்கட்சியர் வருகிற போதோ எழுந்து நின்று மரியாதை தெரிவிக்க வேண்டும் என்பது கட்டாயம் அல்ல. ஒரு அசிங்கமாய் போச்சு குமார். முதல்ல மரியாதை அப்படின்றது வந்து தானா வரணும், இப்படி கேட்டு வாங்கவே கூடாது. பாவம் அவராச்சும் பரவாயில்ல, கோட் சூட்டு போட்டு குறுக்க மறக்க நடந்திருந்தாரு. இப்படி மரியாதை கொடுக்கன்னு அவரை மணல் லாரியில ஏறி விட்டாங்க. நான் செவனே தானா போய்க்கிருந்தேன், யாரு வம்பு தும்புக்காச்சும் போனனா? கௌரவம்னு என் கௌரவத்தையே ஆரம்பிச்சிட்டீங்களா? ஆக மொத்தத்தில் மரியாதை வேணும்னு சொல்லி மாசா பேசி தமாசா ஆயிட்டாரு அமைச்சர் ரமேஷ். இப்படி சட்டமன்றத்தில் அதிகமானதை நினைச்சு கடைசியில் அறுவாத குறையா உட்காந்தாரு. சொல்றதுக்கே பெருமையா நினைச்சிட்டு இருந்தா கண் கலங்க கூடாதுடா, கண் கலங்கவே கூடாது. மேற்கு வங்கத்தில் SAI அதாவது ஸ்போர்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா அவங்க சார்பில் நடத்தின இளைஞர் விளையாட்டு அமைச்சகம் சார்பில் நடத்தக்கூடிய ஒரு சுதந்திர தின விழா. அதில் முஸ்லீம்களை தீவிரவாதிகளாகவும் முஸ்லீம்களோட ஆடைகளை தீவிரவாதிகளோட அடையாளமாகவும் காட்டி அநியாயம் பண்ணியிருக்கிறானுங்க.
நம்ம படிக்கும் போதெல்லாம் சுதந்திர தின விழா அப்படின்னா சுதந்திரத்துக்காக பாடுபட்ட வீரர்களை பற்றி நாடகம் போடுவாங்க, ஆங்கிலேய அடக்குமுறைகளை பற்றி பேசுவாங்க. ஆனால் பாஜக ஆட்சி செய்யக்கூடிய எல்லா மாநிலத்திலுமே இந்து முஸ்லீம் விரோதம், மதவெறி, மத பகைமைன்னு சொல்லி ஒரே அநியாய அராஜகம் தான். இந்த ஒரு வாரத்தில் மட்டும் நல்லா பாருங்களேன். மேற்கு வங்கத்தில் பாங்கு சொல்லக்கூடிய ஒரு ஸ்பீக்கரை காட்ட சொல்லி போலீஸே ஆர்டர் போட்டுக்கிறாங்க. நேற்று பீகாரில் காலையில் தொழுகைக்கு போன இமாமை பள்ளிவாசல் உள்ளே கத்தியால் குத்தி கொண்டிருக்கானுங்க. ஒரு முஸ்லீம் மாணவன் சிஜேபி கட்சியில் சேர்ந்து டெல்லியில் அந்த மாணவர் போராட்டத்தில் கலந்துக்கிட்டதுக்காக சங்கிகள் அவங்க வீட்டுக்கு போயிருக்காங்க. பார்த்தாங்க அந்த மாணவன் இல்லை. வீட்டில் இருந்த அவங்க அப்பாவை சங்கிகள் அடிச்சே கொண்டிருக்கானுங்க. இது மட்டும் இல்லாமல் அதே மாணவர் போராட்டத்தில் சாப்பாடு கொடுத்ததுக்காக ஜுனைத் கான் அப்படின்றவரை விசாரணைன்னு கூட்டு போய் சீரழிச்சாங்க. இப்போ என்னன்னா சுதந்திர தின விழாவில் முஸ்லீம்களை எதிரிகளாக சித்தரித்து நாடகம் போடுறாங்க. அதுவும் அரசு செலவில் நடக்கக்கூடிய அந்த நிகழ்ச்சியில் இப்படி அராஜகம் அட்டூழியம் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஆனால் இதில் கொடுமை என்ன தெரியுமா? இங்கே இவ்வளோ அராஜகம் அடக்குமுறை நடந்துகிட்டு இருக்கும்போது நம்ம தாவேக்காவுடைய எம்எல்ஏ தாஹிரா அவங்க ஏஞ்சி பேச ஆரம்பித்தாங்க. நம்ம சிறுபான்மை இனத்தை சேர்ந்தவங்க, தளபதி நம்மளை பக்கத்திலே உட்கார வச்சாங்க, கொள்கையே இல்லாத இந்த கட்சிக்கு என்ன கொள்கை பரப்பு துறை செயலாளராக போட்டாங்க, அதனால் சாவர முட்டம் இந்த சிவப்பு மஞ்சள் புர்காவை தான் நான் போடுவேன்னு சொல்லி தாஹிரா பேசுகிறாங்க. ஆனால் இஸ்லாமியர்கள் இப்படி அநியாயமாக கொல்லப்படுறதை பற்றியோ, இஸ்லாமியர்களோட உரிமை பறிக்கப்படுறதை பற்றியோ இவங்க பேசவும் இல்லை, பேசவும் மாட்டாங்க. ஃபஸ்ட்டு அவங்களுக்கு இப்படி ஒன்று நடந்துச்சானே தெரியாது. நம்மளே போய் ஏமா இதெல்லாம் நடந்துச்சு, இதெல்லாம் பற்றி பேச மாட்டியான்னு சொல்லி கேட்டால் கூட அப்படியே நடந்துச்சு, திருப்பாச்சி படம் சுறாப்படத்தில் இது நடக்கலையே, கொரடியம்மா இதெல்லாம் அப்படின்வாங்க. ஏன்னா இவங்களாம் சினிமா தியேட்டரில் நடிகர்களை கொண்டாடி விஜய் தான் கடவுள் அப்படின்னு சொல்லி பேசினவங்க. அது மட்டும் இல்லாமல் விஜய் ஃபோட்டோவை கோயிலுக்கு எடுத்துகிட்டு போய் பூஜை பண்ணாங்க, தர்காவுக்கு எடுத்துகிட்டு போய் ஃபாத்தியா பண்ணாங்க. இவங்களாம் மக்கள் பிரச்சனையை பற்றி பேசுவாங்க. நம்ம தான் மடையர்கள். ஓகே, இன்னைக்கு மசாலாவோட சிறப்பாக முடிஞ்சிருச்சு. இனி வாரம் 2 மசாலாவோட நிகழ்ச்சி போடலாம்னு சொல்லி முடிவு பண்ணியிருக்கோம். அதை பற்றி உங்களுடைய கருத்து என்னன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் பேட்டை மன்சூர். என்ன வடையா? மசால் வடையா?